பிரைஸ் லார்ட். விசேஷமாக இந்த நாளில் கூட நான் உங்களோடு கூட பேசுகிற தேவனுடைய விசேஷமான தேவனுடைய வார்த்தை. இதில் லூக்காவில் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம் பாருங்கள். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தினுடைய சகல ராஜ்யத்தையும் ஒரு நிமிடம் அவருக்கு காண்பித்து. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, பிசாசு தேவனை கூட்டிட்டு போய் உயர்ந்த மலையில கூட்டிட்டு போய் பிசாசு ஒரு நிமிடத்துல முழு உலகத்தையும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தையும் தேவனுக்கு முன்னாடி, இயேசுக்கு முன்னாடி முழு உலகத்தை ஒரு நிமிடத்துல காமிச்சான். பாருங்க, பிசாசு கொல்லவும் அழிக்கும் இருக்கிற பிசாசு, யாரை விழுங்கலான்னு சொல்லப்படுகிற பிசாசு தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி, தேவனுடைய தரிசனத்தை, பிதாவுடைய திட்டத்தை குலைக்கும்படி இந்த இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த மலையில கொண்டு போய் உலகத்தினுடைய ஒரு நிமிஷத்துல காமிச்சு, உலகத்தின் அதிபதி, அவன் பேர் என்னங்க, உலகத்தின் அதிபதி, ஒரே நிமிடத்துல உலகத்தை காமிச்சு ஒரு நிமிஷத்துல காமிக்கிறான். என தாழ நீ வணங்கினா உனக்கு அத்தனையும் கொடுப்பேன்னு சொன்னான். யாருடைய சொத்து யார் கொடுக்கறது? யாருடைய ராஜ்யம் யாருடையது? தேவ ராஜ்யம் சகலம் தேவனால் உருவாக்கப்பட்டது, தேவனால் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. ஆனா ஆதாம் ஏவாள் எப்போ கீழ்ப்படியாம அந்த பழத்தை புசிச்சாங்களோ அப்போ அவருடைய ஸ்தானத்தை இழந்து போனாங்க. பிசாசின் கரத்துல நிறைய உலகத்தினுடைய ராஜ்யங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. பிசாசை எடுத்துக்கொண்டான், திருடிட்டான். இப்போ அந்த திருடப்பட்ட காரியத்தை வைத்துதான் தேவனோடு கூட அவன் தந்திரமாய் பேசுகிறான். தேவ பிள்ளைகளை சொல்லுகிற பிசாசுடைய ஆயுதங்களை பவுல் சொல்றாரு, நாம அறிந்திருக்க வேண்டும். பவுல் சொல்றாரு, பிசாசுடைய சகல ஆயுதங்கள் நம்ம அறிந்திருக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, பிசாசு எப்போதும் இருட்டா கொம்பு வச்சுதான் வரமாட்டான். அவன் மனிதன் மூலியமா கிரியை செய்வான். பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுங்களா? அவன் நேரடியாக உருவங்கள் மூலியமா வருவதில்லை, மனுஷங்க மூலியமா பிசாசு கிரியை செய்வான். பிசாசுடைய தந்திரம் அதுதான். பிசாசு மனிதர்களை அநேக நேரங்களில் அவன் பயன்படுத்துவான். பிசாசு மரத்து மேல அவன் பெரிய ஆலமரத்தை தொங்கி இருப்பான்னு சொல்லி நிறைய பேர் உலகம் சொல்லுவாங்க. உச்சி நேரத்துக்கு போகாதரா, அந்த ஆலமரத்துல பிசாசு தொங்கிட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, அவன் ரொம்ப பிரியமா வாழ்கிற ஒரே இடம் மனுஷனுடைய சரீரம். தேவ பிள்ளைகளை, அவனுக்கு பிடிச்ச வீடு தெரியுமா? மனிதனுடைய சரீரம். இந்த வேதம் சொல்லுது, பிசாசு துரத்தை விட்டுப்பட்ட பிசாசு துரத்துனதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் ஜோடிக்கப்பட்டு உள்ள விரும்பியா இருந்தானா அவன் பிசாசு மறுபடியும் போய் 7 விதமான பொல்லாத ஆவிகளை மறுபடியும் இதிலும் பொல்லாத ஆவிகளை கூட்டிட்டு அந்த சரீரத்தை மறுபடியும் வாட்டி வதைப்பான். தேவ பிள்ளைங்க சொல்லுகிற பிசாசு கொல்லவும் அழிக்கவும் தேடுகிறான். அதனால ஜாக்கிரதையா இருங்க. பிசாசை குறித்து பயப்பட வேண்டாம். ஆனா வசனம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் ஆண்டு பெரியவர் தான், அவர் தான் சர்வல ராஜாதி ராஜா. ஆனா பிசாசுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு எப்பவுமே நேரடியா தேவ பிள்ளைகளோடு மோதுவதில்லை. அவன் சிந்தனை மண்டலங்கள் மூலியமா மோதுகிறவன், மனுஷனுடைய வார்த்தைகளை வச்சு பயன்படுத்துகிறவன்.